பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் நான் தான் உங்களில் ஒருவன். செய்தி வாசிப்பாளர் ரஞ்சித். வணக்கம் மக்களே. ஸோ ஃப்ரைடே வீக்கெண்ட் வந்தாச்சு. ஹோஸ்ட் இந்த வாரம் என்னென்ன கேள்விகள் கேட்கணும் கண்டஸ்டன்ஸ் கிட்ட அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக நான் வைக்கிறது என்னென்ன அப்படின்னா, ஸ்கூல் டாஸ்க்காக மட்டும்தான் விளையாடினாங்களா அப்படிங்கிறது, யாரும் வெஞ்சன்ஸ் வச்சு எந்த லெட்டரும் எழுதி போடலையா அப்படிங்கிறது, வியானா உண்மையாகவே ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தாங்களா, இல்லை அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ஆவி புகுந்து வேறு வேலைகள்லாம் பண்ணிச்சா, வியானா ஏன் டாஸ்க்கை ஒழுங்காக பண்ணலை, இத்தனை வாரம் பாயிண்ட்ஸ் ஒழுங்காக பேசின வியானா இந்த வாரம் ஏன் அதை செய்யலை அப்படிங்கிறது. இன்னொன்று, வார்டனோட லிமிட்டில் இருக்கணும். அது பார்வதியாக இருந்தாலும் சரி, எஃப்ஜேவாக இருந்தாலும் சரி. வார்டன் 2 பேருமே அவங்களுடைய பொசிஷன் கொஞ்சம் தப்பாக நடந்துக்கிட்டாங்களோ. எக்ஸ்ட்ரா தப்பு பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே ஃபஸ்ட்டு டே தப்பு பண்ணது கண்டிச்ச உடனே அதை திருத்திக்கிட்டாங்க பார்வதி. காலை பிடிச்சி இதெல்லாம் அதையுமே கேட்கணும். ஏன்னா ஒரு வார்டனுடைய காலை ஒரு ஸ்டூடெண்ட் பிடிக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வார்டனுடைய பெட்ரூமுக்கு போகக்கூடாது. அந்த பெட்ரூமுக்கு போன விஷயத்தை ஆதரிச்சு பேசின டீச்சர் வார்டனோட காலை பிடிச்சாமக்கிறத மட்டும் கேட்டது ஏன், இன்னும் ஏன் பார்ஷியாலிட்டி பார்த்து கனி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது. கனிக்கு ஒரு விஷயம் நடக்கப்பட்டது. போர்டில் வியானா எழுதுனாங்க. அது கனி கும்மா அம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த வார்த்தைகள் இருந்தது. அதை உடனே அட்ரஸ் பண்ணி பிரஜன் அவர்கள் பிரின்சிபலாக நல்ல ஒரு பிரின்சிபலாக இருந்தவர் ஏன் பார்வதிக்கு ஏன் அப்படி பண்ணலை அப்படிங்கிறது என்னுடைய கொஸ்டின். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்கில் இது ஒரு ஷோவில் நடக்கிற ஒரு விஷயமாவே இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு லெட்ரு மொட்டை கடிதாசி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து வந்திருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸை கண்டிக்கணும். இந்த மாதிரி மொட்டை கடிதாசி போடக்கூடாது, நீங்கள் கிச்சனில் ப்ராப்ளம் இருக்கிறத மட்டும்தான் போடணும், மொட்டை கடிதாசி சேர்த்து வச்சு பேசி போடக்கூடாது, அவங்களுக்குள்ள லவ் இருக்கும் என்ன வேணா இருக்கும், அதை ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு ப்ராப்பர் பிரின்சிபலாக இருந்து அட்வைஸ் பண்ணி பசங்களை இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லி வார்ன் பண்ணுறது தான் பிரின்சிபலுக்கான அழகு. நானே கொள்ளலாம் பாருங்கள். ஆனால் நம்ம பிரின்சிபல் என்ன பண்ணார், பிரச்சனை அவர்கள் எழுதுங்க, 2-3 வார்த்தையை மட்டும் தவிர்த்துருக்கலாம், அடுத்த வாட்டி அந்த வார்த்தையெல்லாம் தவிர்த்துட்டு மொட்டை கடிதாசி எழுதுங்க அப்படிங்கிறாரு. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், அந்த இடத்துல வார்டனா சாண்டா இருந்திருந்தா பிரின்சிபல் ஆகிய பிரஜன் என்ன பண்ணியிருப்பாரு? ஸோ இதை ஹோஸ்ட் கேட்கணுன்றது என்னுடைய கருத்து. 2வது, கனிக்கு இமீடியட்டாக நியாயம் வாங்கி தந்த பிரஜன் அவர்கள் கனியுமே அப்படின்னு போராடின கனி அவங்களும் கேரக்டரில் தானே இருக்காங்க. டீச்சராக இருக்கிற ஒருத்தவங்கள ஸ்டூடெண்ட் கலாச்சி எழுதுறது சகஜம் தானே, ஏன் அந்த சகஜமாக எடுத்துகிட்டு போகல? ஏன்னா அவங்க தான் பார்வதி கிட்ட சொன்னாங்க, நீங்கள் கேரக்டராக தானே லவ் பண்ணீங்க, நீங்கள் கேரக்டராக தானே பண்ணீங்க, அப்போ ஏன் இது பெருசாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னாங்க. அப்போது கனிக்கு அந்த இடத்துல கனி வார்டனாக இருந்திருந்தால் எஃப்ஜே, சபரி, விக்ரம் இவங்கெல்லாம் அப்படியே தான், இல்லை நாங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம், நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், நேற்று எப்படி பார்வதி கிட்ட நடந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் கனிக்கிட்டே நடந்துட்டு இருப்பாங்களான்றது எனக்கு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை ஹோஸ்ட் கேட்கணும். அண்டு மற்றபடி இந்த வாரம் பார்வதி பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்வதியாக இருக்கட்டும், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸில் கொஞ்சம் பேர் நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய என்ன சொல்கிறது, ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் சரியில்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் ஹோஸ்ட்கிட்டே சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்லை ஹோஸ்ட் இதை கேட்பாருன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா டாஸ்கில் விளையாடுறது கணக்கில் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு மட்டும் அதை சொல்லிட்டு போயிடுறாரு. பார்வதிக்கு டாஸ்கில் நடந்தால் அது டாஸ்கில் நடந்தது, அதனால் அதை பற்றி இது பண்ண முடியாது, இது டாஸ்கில் நடந்த ஒரு விஷயம், லெட்டர் விஷயம் அப்படிங்கிறது. ஆனால் அதை நீங்கள் கேட்கணும் சார். ஏன்னா அந்த பொண்ணும் ஒரு மனுஷி தான், அதுக்கும் மனசு இருக்குது, அதுக்கும் வருத்தம் வரும். ஒரு பொண்ணை 14 பேர் சேர்ந்து பேசினா அப்படி தான் இருக்கும். அந்த பொண்ணு எது பண்ணாலும் ட்ராமா, எது பண்ணாலும் அது கண்டென்ட்டுக்காக பண்ணுது, எது பண்ணாலும் ப்ரமோக்காக பண்ணுது, எது பண்ணாலும் அப்படி பண்ணுதுன்னா ஏன் நீங்கள்லாம் எதுவுமே பண்ணுறது இல்லையான்றது என்னோட கொஸ்டின். அந்த பொண்ணு அவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகி தான் ஒரு பீரியட்ஸ் பெயின் எப்படி இருக்குன்றது பெண்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன் இப்போ அந்த மிஷின் மூலிமா ஆண்களும் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த அவ்வளோ பண்ண பொண்ணுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் கூட அவங்க பேரை சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க என்ன சார் பண்ணிட்டாங்க? ஏன் சார் அவங்க குரூப்பாக சேர்ந்து வாரம் அந்த பொண்ணு என்னதான் நீங்கள் சொல்கிற கரெக்ஷன் எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கிட்டு விளையாடினாலும் அந்த பொண்ணு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வரக்கூடாதுன்றதுக்காகவே அவ்வளோ தூரம் அப்படி பண்ணுறாங்க. அது ஏன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அது நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். இந்த வாரம் நல்லா பண்ண பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒருத்தராவது அதை சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ப்ரோமோ பார்க்கும்போது வார்டன் எதுவுமே சொல்லலைன்னு நான் நினைக்கிறேன். அண்டு ரொம்ப அழகாக வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் சூப்பராக வியானா எஃப்ஜே கூட சேர்ந்து உள்ள ஜெயிலில் உட்காந்து எதுவும் பேசக்கூடாது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வினோத் அவர்களை பலியாடாக்கியிருக்காங்க. அதை பற்றி முக்கியமாக ஹோஸ்ட் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வியானா பண்ணதை விட வினோத் என்ன பண்ணார் ஒஸ்டா. ஸோ அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக கேட்கணும். வினோத்தை ரொம்ப எனக்கு நல்லா தெரியுது, வியானா ஜெயிலுக்குள்ளே எஃப்ஜே கூட போகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக வினோத்தை அங்கே பலியாட ஆக்கியிருக்காங்க. இது விளையாட்டுக்கு சரி கிடையாது. இதே மாதிரி தான் பார்வதி ஒரு விஷயத்துலையும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கக்கூடாதுன்றதுக்காக அவங்கள வெறுப்பேற்றி கோவப்படுத்தி ட்ரிகர் பண்ணி குரூப்பாக ஒரு விஷயம் பண்ணால் அவங்கெல்லாம் நல்லவங்க, பார்வதி மட்டும் தான் கெட்டவங்கன்னு ஊர் உலகம் நம்புது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஹோஸ்ட் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஹோஸ்ட் என்ன கேட்கணும் அப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.